திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய பெரிய உற்சாகத்தையும் ஒரு பக்கம், அதே சமயம் பொது அரசியல் வட்டாரத்தில் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளையும் உருவாக்கியிருக்கு. திமுக தலைவராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்றதற்கு பின்னாடி முதல் முறையாக பொதுக்குழு கூட்டம் சென்னைக்கு வெளியே நடக்குது. அதுதான் மதுரையில் நடத்தக்கூடிய இந்த பொதுக்குழுக்கான ஒரு முதல் சிறப்பம்சமாக தொண்டர்கள் நிர்வாகிகளும் பார்க்கக்கூடியது. மதுரையில் இந்த பொதுக்குழு கூட்டம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி 1977 பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்குது. அந்த பொதுக்குழுவில் தான் திமுகவினுடைய பொதுச் செயலாளராக பேராசிரியர் அன்பழகன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது அந்த தகவல்லாம் இப்போ வெளியாக இருக்குது, ஒரு குறிப்பிடத்தக்க தகவல். அதனால பொதுக்குழு அப்படிங்கிறது ஒரு கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அஸ்திவாரம் அப்படிங்கிறதே அந்த பொதுக்குழுடைய உறுப்பினர்கள் மூலம் தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். அதன் அடிப்படையில் திமுகவினுடைய பொதுக்குழு அப்படிங்கிறது இன்னும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இதில் என்ன வேற முக்கியமான அம்சங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழு ஒன்று, அதுபோக சென்னைக்கு வெளியே நடக்கிறது இன்னொரு அம்சமாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, அண்ணாதுரை முன்னாள் முதலமைச்சர்கள், அப்புறம் திமுகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாதுரை மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய காலங்கள்லையும் பொதுக்குழு அப்படிங்கிறது சென்னைக்கு வெளியே சில இடங்கள் நடத்தப்பட்டிருக்குது. அதில் அப்படி நடத்தப்பட்டதில் கடைசியாக 2011 தான் கோவையில் திமுக பொதுக்குழு அப்படிங்கிறது சென்னைக்கு வெளியே நடத்தப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு அப்புறம் வெளியில் பொதுக்குழு நடத்தப்படுகிறது. இப்படி பொதுக்குழு சென்னைக்கு வெளியே போகிறது அப்படிங்கிறது நடக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய உற்சாகத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எப்பவுமே சென்னையில் இருக்கக்கூடிய திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடத்தப்படக்கூடிய குழு இம்முறை இப்படி வெளியில் நடத்தப்படுது. இதில் இன்னொரு பெரிய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலையும் முன்னிட்டு இந்த பொதுக்குழு ஒரு கூடுதல் கவனம் பெற்றிருக்குது. இந்த கூட்டத்தை இங்கே இதுக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இது ஏன் மதுரை அப்படிங்கிறதும் ஒரு தனி கேள்வி. மதுரை ஏன் சூஸ் பண்றாங்க பொதுக்குழு நடத்துறதுக்கு இந்த முறை அப்படின்றதுக்கு? ஏன்னா ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி முன்னிட்டு கோவையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டம் நடத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலின் போது திருச்சியில் மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போ திருச்சி மத்திய மாவட்டங்களை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மேற்குல கோவை கொங்கு பகுதிக்கும் நடத்தியாச்சு. அப்போ தென் மாவட்டங்களை மையமாக வச்சு ஒரு கட்சி ரீதியாக ஒரு விழா நடத்தப்படணும் அப்படிங்கிறது, ஒரு கூட்டம் நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய தேவையாக இருந்தது. அதன் அடிப்படையில் மதுரையில் இருக்கக்கூடிய அமைச்சர், வணிக வரித்துறை அமைச்சர் அவருடைய ஏற்பாட்டில், அவருடைய தலைமையின் கீழே அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்குது. இங்கு அந்த கூட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிறது இந்த மாதிரியான நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கத்தில் இதெல்லாம் இங்கு திட்டமிடப்பட்டிருக்குது. மதுரை அப்படிங்கிறது மதுரையில் நடத்தப்படக்கூடிய, மதுரைங்கிற தென் மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருக்கிறதுனால இங்கு நடத்தக்கூடிய கூட்டம் என்பது ஒரு முழு தென் மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய கூடுதலான ஒரு உற்சாகத்தையும் அவங்களுக்கான செயல் ஊக்கத்தையும் அளிக்கக்கூடிய வகையிலானதான் திட்டமிடப்பட்டிருக்குது. கூட்டத்தினுடைய முகப்பு பார்த்தோம். மிக பிரம்மாண்டமாக அண்ணா அறிவாலயத்தையே அப்படியே இங்கே பிரம்மாண்டமாக கட் அவுட் மூலம், ஃபிளக்ஸ் மூலம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பின்னால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில தலைவர்களுடைய சிலைகள் எல்லாம் இருக்கு. கலைஞர் கருணாநிதி, அண்ணாதுரை, பேராசிரியர் அன்பழகன், பெரியார், தந்தை பெரியார், உங்களுடைய சிலைகள் எல்லாமே புகைப்பட வடிவில் இங்கே சிலைகளாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. 100 அடி உயரத்துக்கு பெரிய கொடி கம்பம் வச்சிருக்காங்க. இந்த அரங்கத்துக்குள்ள நுழைஞ்சோன்னா இதில் மாவட்ட வாரியாக வரக்கூடிய நிர்வாகிகளுக்கான அவங்க என்ட்ரி, அவங்களுடைய பதிவுகளை செய்யறதுக்கு அவங்களுக்கான அடையாள அட்டைகள் வழங்குறதுக்கான இடங்கள் வைக்கப்பட்டிருக்குது. இதனுடைய 2 புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் முழுக்க பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய ஒரு இடம் பிரம்மாண்டமாக தயார் செய்யப்பட்டிருக்குது. அந்த இடத்துக்குள்ள தான் நம்ம நுழைகிறோம். இது அந்த கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துல எப்படியும் தமிழ்நாடு முழுக்க இருந்து திமுகவுக்கு அமைப்பு ரீதியாக 76 மாவட்டங்கள் இருக்கு. அப்போ அந்த மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நிர்வாகிகள் வர்றாங்க. பொதுக்குழு உறுப்பினர்கள் எப்படியும் 6500 7,000 பேர் வரைக்கும்
பொதுக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்க இருக்கிறாங்க. அது தவிர்த்து சட்டசபை தேர்தலுக்கு முன்னர் நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் அப்படிங்கிறதுனால அது சார்ந்த விவாதங்களும் நடக்கும், அது சார்ந்த முக்கியத்துவம் அளிக்கப்படும் அப்படிங்கிறதுனால வேற பல்வேறு 24 அணிகள் இருக்கு. அணியினுடைய நிர்வாகிகள் வர்றாங்க, ஒன்றிய கிளைக்கழகம் அவங்கெல்லாம் பொதுக்குழு உறுப்பினராக இருந்தால் கூட இந்த மாதிரி கூடுதலாகவும் எல்லாரையும் வர வைக்கிறாங்க. அமைச்சர்கள், எம்பி, எம்எல்ஏக்கள் எல்லாம் வருவாங்க. அந்த விழா நடைபெறக்கூடிய இடத்தை பாருங்க, இந்த கூட்டம் பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடம் அப்படிங்கிறது மேடையிலேயே எப்படியும் ஒரு அவங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட பொதுச் செயலாளர் துரைமுருகன், இப்படி கட்சியினுடைய அந்த முதல் கட்ட நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட நிர்வாகிகள், பொதுக்குழுவினுடைய முக்கிய பிரதிநிதிகள் எல்லாம் மேடையில் உட்கார்றதுக்கு எப்படியும் அது 100 பேர் வரைக்கும் அமர்ற வகையில் தான் அந்த பொதுக்குழு கூட்ட மேடை மட்டும் வடிவமைக்கப்பட்டிருக்குது. அந்த அரங்கம் முழுமையாகவே அந்த 7000 பேர் ஒரே இடத்துல அமர்ந்து பார்க்கறதுக்கு வகையில் மிக பிரம்மாண்டமாக இதனுடைய வடிவமைப்புகள் இருக்குது. இந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானங்கள் அடுத்து மிக முக்கியமான பேசுபொருளாக மாறும். ஏன்னா அந்த ஒவ்வொரு குழுவும் கூட்டப்படும் போது அதனுடைய தீர்மானம் அப்படிங்கிறது ரொம்ப பேசுபொருளாக பாரும். ஏன் அப்படின்னா அதுதான் அந்த அந்த முழு ஆண்டுக்கு அடுத்து அந்த கட்சி என்னவாக செயல்படணும், கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய போக்கு என்னவாக இருக்கணும், அவங்க எதை பற்றியெல்லாம் சிந்திக்கணும், எதிலெல்லாம் முடிவெடுக்கணும் தொடர்பான விவாதங்கள்லாம் தீர்மானங்கள் மூலம் தான் எடுக்கப்படும். அதில் முதலமைச்சர் ஸ்டாலினே ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு. ஒரு புதிய தலைமுறைக்கு ஒரு புதிய பாய்ச்சலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தகவல் இருக்காது. எப்படின்னா புதிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு, புதிய புதிய நிர்வாகிகளுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படுறதுக்கான ஒரு சூசகமான தகவல் அவரே அதில் சொல்லியிருக்காரு. இன்னும் முக்கியமாக துணை பொதுச் செயலாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கான திட்டங்களும் பொதுக்குழுவில் இருக்கிறதாக தெரியப்படுது. துணை பொதுச் செயலாளர்களுக்கான எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட இருக்குது. அதுபோக சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு பெரிய அடுத்த கட்ட முன் தயாரிப்பாக இந்த கூட்டம் இருக்கும். இந்த கூட்டத்தினுடைய தீர்மானங்கள் வழிவகுக்கப்படும். மத்திய அரசினுடைய சில நடவடிக்கைகளுக்கு எதிராக, அவங்களுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக முக்கியமான தீர்மானங்கள் முன்மொழியப்படலாம். அதுபோக அவரே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டிருந்த அறிக்கையிலே ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாரு. திமுக எதற்கும் அடிபணிந்தது அல்ல, அடிபணிகிற ஒரு இயக்கம் அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையில குறிப்பிட்டிருந்தார். அப்படின்னா இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக ஒரு 10 to 15 தீர்மானங்கள் வரைக்கும் நிறைவேற்றப்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவலையும் இது மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. பொதுக்குழு நடக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே சமையல் கூடம் இருக்குது. அது இப்போ பூட்டியிருக்குது. சமையல் கூடமும் இதே அளவுக்கு 7000 பேர் ஒரே நேரத்தில் 10,000 பேர் அமர்ந்து சாப்பிட்ற அளவுக்கான கூடம் என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அது சைவ அசைவ உணவுகள், பல்வேறு வகையான உணவுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் ஏற்படுத்தப்படுகிறது. இதில் என்ன இன்னொரு இந்த பொதுக்குழு ஒட்டி நடக்கக்கூடிய வேறு சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போகிற இடங்களில் பார்க்குறோம். நம்ம அங்கே ரோட் ஷோ அப்படின்னு சாலை ஒரு மக்கள் அணிவகுப்பு, மக்களுடைய வரவேற்பு நிகழ்வுகள் நிறைய இடங்களில் பிரம்மாண்டம் நடத்தப்படுது. அது அதிகபட்சமாக ஒரு சில கிலோமீட்டர்களுக்கு 4 to 5 கிலோமீட்டர் வரைக்கும் நடத்தப்படும். மதுரையில் முதல் முறையாக ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவுக்கு மிக நீண்டதான ஒரு ரோட் ஷோ அப்படிங்கிறது இங்கே திட்டமிட்டிருக்காங்க. அது முதல் முறையாக இவ்வளவு பெரிய ரோட் ஷோ அப்படிங்கிறது இங்கே தான் நடத்தப்பட்டதா இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வர்றாரு. சனிக்கிழமை மதியம் மதுரை வந்தவர். மதுரை அங்கிருந்து அவர் சாலை மார்க்கமாக விமான நிலையத்திலிருந்து வெளியே அமிகா அப்படிங்கிற ஒரு நட்சத்திர விடுதியில் தங்குறாரு. அங்கே தங்கினதுக்கு பிறகாக அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாகவே தங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி மாலையில் அவருடைய பயணம் என்பது துவங்க இருக்கிறது. அந்த மாலையில் அவருடைய பயணம் துவங்கி அங்கிருந்து பெருங்குடியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. பெருங்குடியில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்கலிருந்து அப்படியே அவனியாபுரம், வில்லாபுரம் வழியாக ஜெயவிலாஸ் வழியாக ஜெய்ஹிந்துபுரம், சோலையழகுபுரம் இங்கே வர்றாங்க. அங்கே ஒரு இந்த சுப்பிரமணியபுரம் கோயில், வீரகாளியம்மன் கோவிலுக்கு ஒரு நிரந்தரமான நிழற்கூடை அமைச்சிருக்காங்க இரும்புல. அதை திறந்து வைக்கிறாரு. அங்கே மக்களோட நடந்து சென்று அவர் உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது அந்த ரோட் ஷோலைய பகுதியாகவே. அதுக்கு தொடர்ந்து டிவிஎஸ் நகர்கிட்ட ஒரு புதுசாக திறக்கப்பட்ட ஜெய்ஹிந்துபுரம் மேம்பாலத்தை பார்வையிட்டு அப்படியே பழங்கானத்திலிருந்து திரும்ப ஆரப்பாளையம் வழியாக, அங்கிருந்து ஜெயில் ரோடு வழியாக
அங்கே மதுரையினுடைய முதல் மேயர் முத்துவுக்கு ஏற்கனவே இருந்த ஒரு சிமெண்ட் சிலை இருந்து அந்த சிலையை வந்து அகற்றிட்டு அதே இடத்துல குடும்பத்தினர் மற்றும் அந்த பகுதி ஆட்கள் சார்பாக ஒரு சிலை வைக்கப்படுது, வெண்கல சிலை. அந்த வெண்கல சிலையை திறந்து வைக்கிறாரு. இப்படியாக அவருடைய ரோட் ஷோ அப்படின்னு திட்டமிடப்பட்டிருக்குது 17 கிலோமீட்டர் தொலைவுக்கு. அதுக்கு மறுநாள் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் அவர் தங்கியிருக்கூடிய அரசு சுற்றுலா மாளிகையிலிருந்து புதூர், 3 மாவடி, மாட்டுத்தாவணி, உத்தங்குடி வரைக்கும் மறுபடியும் காலையிலையும் ஒரு ரோட் ஷோ திட்டமிட்டிருக்காங்க. அதை முடிச்சுதான் நேர பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடத்துக்கு வர்றாரு. 9:30 மணிக்கு ஆரம்பிச்சு 10:30 மணிக்கு பொதுக்குழு துவங்குது. 12:30 1 மணி வரைக்கும் நடைபெறலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. இந்த இடம் தான் சமையல் பரிமாறக்கூடிய இடம். இது அதுலேயும் ஒரு சின்ன சிம்பாலிக்கா அந்த சமையல் கூடத்தில் அந்த காலை உணவு திட்டத்தின் போது முதலமைச்சர் வந்து குழந்தைகளோட அமர்ந்து உணவு சாப்பிட்ற மாதிரியான புகைப்படத்தை அந்த பக்கமும், இந்த பக்கம் துணை முதலமைச்சர் குழந்தைகளோட அமர்ந்து உணவு சாப்பிட்ற மாதிரியான புகைப்படத்தையும் வச்சிருக்காங்க. ஸோ இப்படியாக இந்த இடத்துல வந்து 10,000 பேர் அமர்ந்து உணவு அருந்துறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்குது. இது 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 இந்த 2 அரங்கங்கள் தவிர்த்து வெளியில் இந்த நடைபெறக்கூடிய முழு அரங்கத்துக்கும் வெளியில் 2 பக்கமும் அரசினுடைய சாதனை விளக்கங்கள் 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ 4 ஆண்டுகளில் அரசு செஞ்சது என்னென்ன மாதிரி திட்டங்கள் மக்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதனுடைய சாதனை விளக்கங்கள்லாம் பெரிய நீண்ட ஒரு புகைப்பட கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் இந்த கடைசி மானிய கோரிக்கையின் போது துறை வாரியாக அறிவிக்கப்பட்ட திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு இந்த இடத்துல முழுக்க பார்க்கலாம். நம்ம வந்து பேனர்கள் எல்லாம் அவ்வளோ வழிநடுக ஃபுல்லாக அவர் நடந்து போகக்கூடிய முதலமைச்சர் பயணிக்கிறாருன்னா அதுக்கும் நிர்வாகிகள் பார்க்கறதுக்குனால எல்லா வழிகள்லையும் இந்த இதானது வைக்கப்பட்டிருக்குது, இந்த சாதனை விளக்கங்களானது. ஆக இப்படியாக இந்த முழு பொதுக்குழு கூட்டமும் மிகப்பெரிய கவனம் ஏற்று மிகப்பெரிய கவனத்தோட பிரத்யேக கவனம் எடுத்து இந்த பொதுக்குழுவானது முழுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்குது. இங்கே 3 மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் பங்கேற்று இந்த கூட்டமானது முழுக்க வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த இடம் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டம் கட்சியினருக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் பொது வெளியில் புது அரசியல் வட்டாரத்தில் இது ஒரு கூடுதலான எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்குது. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்வச்சு நடக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறதுனால இதனுடைய கட்சியினுடைய இயங்கு விதம், செயல் திட்டம், தேர்தல் வியூக கணக்குகள், இப்படி எல்லா விஷயங்களும் இதில் விவாதித்து எடுக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொதுக்குழுவாக இது இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நியூஸ் 18 செய்திக்காக ஹரிகிருஷ்ணனுடன் வெற்றி.